ஸோ இந்த பேமெண்ட் ஷெட்யூல் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயுமே இனிஷியல் ஒர்க் எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக தான் போகும். ஃபைனல் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்டருக்குமே பில்டிங் ஓனர்ஸுமே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும் ஆக்சுவலா. இல்ல பேமெண்ட்ல அந்த இஷ்யூ, எனக்கு நீங்க இந்த விஷயத்துல இவ்வளோ ரேட் கேட்டீங்க, உங்க லேபர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நீங்க லேபர் வச்சு ஒர்க் பண்ணீங்க, நீங்க ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ணாதனால உங்களோட லேபர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கான நஷ்டத்தை நான் எப்படி ஹவுஸ் ஓனரா பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷன் ஆக்சுவலா, அது என்னன்னா இந்த பேமெண்ட் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல G+1 பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா, நீங்க உங்க டோட்டல் பேமெண்ட்டை ஒரு 6 ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கிறீங்க, மேபி ஒரு 8 ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கிறீங்க. அப் டு ஃபவுண்டேஷன், தென் அப் டு கிரவுண்ட் ஃப்ளோர் லிண்டல் லெவல், தென் அப் டு கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப், தென் அப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் லெவல், தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப், அதுக்கப்புறம் அவுட்டர் பிளாஸ்டரிங், அப்புறம் டைல்ஸு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கிறேன் என்னுடைய பேமெண்ட் ஷெட்யூலில். இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டேஜஸ் நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 8 ஸ்டேஜஸ்க்குமே நீங்கள் ஒரு 3D ஒர்க் வரைக்கும் கூட போட்டு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் ஆக்சுவலாக. வி ப்ரொவைடிங் தட் ஆக்சுவலாக. சென்னை பிளானர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் மேசன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாலும் நாங்கள் ஒரு அவுட்டர் கன்சல்டன்ஸாக இருக்கும். விச் மீன்ஸ் நாங்கள் என்னென்ன ஒர்க் இனிஷியேட் ஆகுது, எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பீங்க அப்படின்றத லிட்ரலாக, விச் மீன்ஸ் டிராயிங்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஒர்க் நடக்க சொல்ல நமக்கு இந்த ஃப்ளோவில் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சாட்டர்டே பேமெண்ட் வாங்குவாங்க. எத்தனை லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மேசன்ஸும் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி 6 லட்சம் தான் ஒர்க் வாங்குறேன், ஸோ இவங்களுக்கு இவ்வளோ இத்தனை லேபர் வந்திருக்காங்க. ஏன்னா லேபர் வந்திருப்பாங்க ஆக்சுவலாக. அவருடைய இம்ப்ராப்பர் சூப்பர்விஷன்னாலையும் மேபி லேபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்டர் ஒர்க் தரோம்னா அவர் தான் அதை கால்குலேட் பண்ணணும். இந்த ஒர்க்குக்கு இதுதான் ரேட்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேபரை இனிஷியேட் பண்ணி, ஸோ கோட் பண்ண ரேட் படி லேபரை இனிஷியேட் பண்ணி அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அந்த கான்ட்ராக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவர் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். இந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு சண்டை போட்டு எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு ரூஃப் லெவல் வரைக்கும், அதாவது பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் இவ்வளோ பேமெண்ட் தான், இந்த பேமெண்ட் எக்ஸிட் ஆயிடுச்சா நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லிண்டல் லெவல் வரைக்கும் நம்ம இந்த பேமெண்ட் தான் பேசியிருக்கோம், இந்த பேமெண்ட் எக்ஸிட் ஆகுச்சுன்னா இப்போ கிளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்போ உங்களுக்குள்ள